ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹ்ரைனில் சரியான சாரல் மழை பெஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக 2-3 நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ குளிரும் கொஞ்சம் கூடுதலாகிருச்சு. அதனால் என்னோடய குரலும் கொஞ்சம் மாறிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோவுக்கு பாருங்கள். குளிர் வந்துட்டாவே எல்லோருமே இங்கே வந்து ரொம்ப பரபரப்போடு ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு வச்சுட்டு இருக்கிறது வழக்கமாக இருக்கும். நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியா மனமா சிட்டி, மெயினான ஏரியா. அந்த பகுதியில் அந்த மழை பெஞ்சதுக்கு அந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஊராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தாவே தண்ணி அங்கங்கே தேங்கி பல போக்குவரத்துகள் இடைஞ்சலாக இருக்கும். இன்றைக்கி அதையும் தாண்டி நம்ம ஊர்கள் எல்லாம் நல்லாவே பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா உடனே அந்த டேங்கர் லாரிகள் வந்து இங்கே வந்து தண்ணியெல்லாம் சுத்தப்படுத்தி ரோடை அப்புறப்படுத்தி சூப்பராக பண்ணிடுவாங்க. உடனுக்குடன் வேலைகள் இங்கே அதே மாதிரி கவுன்சில், முனிசிபல் இது மாதிரியானதெல்லாம் இருக்குது. அவங்க வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இதுதான் நம்ம கேரளாவை சேர்ந்த மிஸ்டர் யூசப் அலி அவர்களுடைய கடை அப்படின்னு சொல்லணும்னா இதுதான் லூலு சூப்பர் மார்க்கெட். பஹ்ரைனை மட்டும் இல்லை, இங்கே உள்ள அரபு நாடுகளை சுற்றி வரைக்கும் எங்கேயுமே எல்லா இடங்கள்லையுமே பொங்கி வழங்கிட்டு இருக்கக்கூடிய கடை தான் அது. இது மனமா, அதாவது குதைபியா நோக்கி செல்லக்கூடிய முக்கிய பாதை, அதாவது இருவழி பாதை தான் இது. ஒரு பக்கம் போகிறதும் ஒரு பக்கம் வர்றதும். இது டவுனுக்குள்ளே உள்ள பாதை தான், அதனால் ஹைவே இல்லை. இது இப்படித்தான் இருக்குது. மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம். இந்திய மக்களும் மற்றும் இங்கு உள்ள மக்களும் கூட இருக்கக்கூடிய அதிகமான இடம். இந்த இடத்துல வந்து நிறைய இந்தியன் ஹோட்டல்களும் நிறைய கடைகளும் சின்ன சின்ன வர்த்தகங்களும் இருக்கக்கூடியது. இது முக்கியமான வீதி. இதுவும் மனாமாவித்துழு, அதாவது குதைபியா வரை செல்லக்கூடிய ரோடு தான் இது. இதிலும் கூட பாருங்கள், ரோடு எப்போவும் பஹ்ரைனை பொறுத்த வரைக்கும் ரோடு என்றைக்கும் சுத்தமாகவே இருக்கும். இந்த மலையில் பார்த்தோம்னா இன்றைக்கி ரோடு அவ்வளவோ கழுவி விட்ட ரோடு, சும்மா பலன்னு இருக்குது. ரோடு பார்க்கும்போதே நேற்று போட்ட ரோடு மாதிரி அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ 2 புறங்களும் கடைகளும் அதே மாதிரி தங்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுகளும் இருக்குது இங்கே. அதனால் மக்கள் இங்கே வந்து இந்த இடங்களில் வந்து நிறைய அதிகம் வசிக்கக்கூடிய இடமாக கருதப்படுது பஹ்ரைனில். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ஸ் வீடியோவை நிறையவே பஹ்ரைனை பற்றி இருக்குது, அதையும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை. இது முக்கியமான விதியாக, அதாவது மனாமா சிட்டிக்குள்ளே இல்லை, மனாமாவுடைய அவுட்டர் பகுதி தான். மெயின் சிட்டின்னு சொல்லக்கூடியது மனாமா. அது ஒரு நாளைக்கு வந்து அந்த மனாமாக்குள்ளே வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள். இருந்தபோதும் இன்னும் ஒரு முறை நம்ம மனாமாக்குள்ளே இன்றைக்கி எந்தெல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இது வந்து முக்கியமான இடமான இது வந்து பஹ்ரைன் அமெரிக்கன் மிஷன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெயின் தொங்கு பாலத்தை குறிக்கக்கூடிய ஒரு அருமையான பகுதி. 3 ரோட்களை இணையக்கூடிய பகுதி. இந்த இடத்துல வந்து ரிஃபா கார்ஸுங்கிறது ஒரு பிரம்மாண்டமான கார்ஸ். அதே மாதிரி மாலிக் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்ம அதை பார்த்துக்கிட்டிங்க நேத்தாப்பில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ். இது கிட்டத்தட்ட வந்து இந்த இடம் வந்து உருவாகியது, இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்தது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோம்னா ரிஃபா கார்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரம்மாண்டமாக இப்போது வந்து 54வது பஹ்ரைனுடைய நேஷ்னல் டே செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. அதை தொடர்ந்து தான் இன்றைக்கி பார்த்தோம்னா கொடிகள் அங்கங்கே அதே மாதிரி வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு இருக்குது. இந்த வருடம் மழைங்கிறதுனால ரொம்ப அதிகப்படியான செலிப்ரேஷன் இந்த பகுதியில் காணப்படுதில்லை. லைட்டிங் கூட நம்ம போய் பார்க்குறதுக்காக மாலை வேளையில் போகலாங்கிறத ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் மழை எந்த அளவுக்கு ஒத்துழைக்குது என்பது தெரியலை. இப்போ கூட மழை பெஞ்சிட்டு தான் விட்டுருக்குது. ஸோ ஆகையினால் வந்து மழை அதிகப்படியாக வரப்போகுதுங்கிறது பருவநிலைக்காக அது கிளைமேட் இதுலேருந்து சொல்லியிருக்கிறாங்க, வெதர் ரிப்போர்ட்டும். ஸோ அதை அனுசரித்து தான் நம்ம வந்து மாலை வேளையில் போய் பார்க்குறது எப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ மீண்டும் நம்ம வந்து அந்த மக்கள் இருக்கக்கூடிய மனாமா குதைபியா ரோடு துவக்கத்துக்கு அங்கே வந்திருக்கிறோம். ஸோ பாருங்கள், அதாவது கொடியை 2 பக்கமும் பஹ்ரைனுடைய ஃப்ளாகை ஊண்டிட்டு நிறைய கொடிகள் ஊண்டிட்டு நிறைய வாகனங்கள் செல்லக்கூடியதுண்டு. நமக்கு தெரிந்த நண்பர் அவர் கடை வைத்திருக்கிறார். அவர் சொன்னாரா என்ன விலாகா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு தோணினார். ஸோ ஏற்கனவே தெரியும், நம்ம சீரகம் ஹோட்டலில் நம்ம இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்கொயர்,
அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே வந்து மக்கள் கார்டன், சின்ன கார்டன், அவால் ஸ்கொயர்னு சொல்லிட்டு அந்த கார்டன் தான் இது. பொதுவாக மக்கள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நேரங்களில் இங்கே தங்குவது வழக்கமான ஒன்று. இதே இடத்துல எம்ஆர்எஃப்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கடை வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஃபேமஸான கடை இப்போ திறந்துருக்குறாங்க. ஸோ இது முக்கியமான வீதியான, அதாவது 2 வழிச்சாலை சாலை இருக்குது இந்த இடத்துல. சதர்ன் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம தமிழ்நாட்டு கடையை அசைவ உணவகம். இந்தியன் கலாச்சார சங்கத்தினுடைய போஸ்டர் தான் இது. 54வது பஹ்ரைன் நேஷனல் டே செலிப்ரேஷனுக்காக அவர்கள் அடித்து ஒட்டப்பட்ட இந்தியன் கிளப் சங்கத்தினுடைய சுவற்றில் வச்சிருக்கக்கூடிய இது போஸ்டர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது சங்கீதா, அஞ்சப்பர் மற்றும் வசந்தம் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இந்த பகுதியில் தான், நம்ம இந்தியன் கலாச்சார சங்கத்தின் பகுதியில் இருக்குது. ஸோ இதுதான் இப்படித்தான் இன்னமும், அதாவது நம்ம இந்த பஹ்ரைன் நேஷனல் டேக்கு சில கச்சேரிகளும் தொடங்க இருக்குது. அது வருகின்ற வெள்ளிக்கிழமை தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆகையில் நமக்கு முடிந்தளவு நம்ம இன்றைக்கி மழையாக மழை முடிந்ததுக்கப்புறம் நம்மளுடைய தெரு வீதிகள் எல்லாம் பஹ்ரைனில் எப்படி இருக்குங்கிறத நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன வீடியோவை உங்களுக்கு இந்த குரல் எனக்கு கட்டியதன் மூலமாகவும் கூட நான் இதை ஒரு சின்ன வீடியோவாக பகிர்ந்திருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நீங்கள் இது வரைக்கும் பஹ்ரைன் எந்த இடங்கள்லாம் பார்க்கலைன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுகளையும் சப்போர்ட்டுகளையும் தாருங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.